பிரேஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் வல்லமுள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ள தகப்பனப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை கரம்பிடித்து நடத்தின தேவனுக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7, 8 நான் வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஏசப்பா சொல்கிறாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்போ நமக்குன்ட்டு ஒரு சுயம் இருக்குது பற்றியா, அது ரொம்ப மோசமானது. யாரையும் கேட்க மாட்டோம், யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம பலத்தை நம்புவோம், நம்ம பணத்தை நம்புவோம், நம்ம ஆஸ்தி நம்புவோம், அந்தஸ்தை நம்புவோம். ஆனால் அன்று சொல்கிறாரு, உன் சுய புத்தி மேல் சாயாமல் நீ அது மேலே நம்பிக்கை வைக்காத. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. ஒரு தேவையினாக்கா நம்ம ஆண்டுக்கிட்ட போய் கேட்க மாட்டோம். உடனே நம்மக்கிட்ட தான் பேங்க்கில் அவ்வளோ காசு இருக்குது, நகை இருக்குது, அதை வச்சு இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், அப்படி தான் யோசிப்போமே தவிர ஆண்டுக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம், அவருக்கு காத்திருக்கலாம், அவர்கிட்ட நல்ல ஒரு ஆண்டுக்கிட்ட கெஞ்சலாம், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே மாட்டோம். அது சுயம், சரிங்களா? அதை விட்டு நம்ம என்ன பண்ணணும், விலகணும். அன்று அதுதான் சொல்கிறார். அப்போ பாருங்கள், உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நம்ம அவரை நினைக்கணும். எங்கே போனாலும் சமையல் செய்துட்டு இருந்தாலும் இயேசுவை நம்புங்க, விசுவாசிங்க, அவரை துதிங்க. எனக்கு இன்றைக்கி ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வார். நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒரு வீடு கூட்டுறதா இருந்தாலும், ஒரு சாமான் கழுவுறதா இருந்தாலையோ, இல்லை நீங்கள் எங்கேயோ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணணும், இயேசுவை நீங்கள் என்ன பண்ணுங்கள். அவர் சொல்கிறார், உன் வழிகளெல்லாம் அவரை என்ன பண்ண நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ தடையாக இருந்தாலும் அன்று முன்னாடி போய் என்ன பண்ணுற, அதெல்லாம் நீக்கி போடுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இதெல்லாம் எனக்கு தெரியாதா, இதை போய் நான் கேட்கணுமா, என்கிட்ட தான் இதுதான் இருக்குதே, அப்போ நாமளே ஞானியாக உன்னை என்ன பண்ணாத என்னாதான்ட்டு ஆண்டு சொல்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. ஏன் இந்த பிரச்சனையில் நம்ம சிக்கிக்கிறோன்னா, கர்த்தர்கிட்ட பயம் இல்லை, தீமை செய்கிறோம், ஏதோ ஒரு தவறில் அதான் சுயமாக போய் சிக்கிக்கிற காரியங்கள் அதெல்லாம் விட்டு என்ன பண்ணு, விலகு. அது உன் நாபிக்கு, அதாவது நாபிக்குன்றது நம்ம எலும்புக்கு ஆரோக்கியமும், உன் எலும்புக்கு ஊனமும், அது பலனாக இருக்கும். அப்போது நமக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆலோசனை கொடுக்குறார். இதனால தானே உனக்கு மன கஷ்டம், அதனால தான் மனவேதனை, அதனால தானே பலன் குறுகி போயிடுது, நீ இந்த பிரச்சனையிலெல்லாம் இருக்கிறதுனால. அதனால் அதெல்லாம் விட்டு விலகி என்ன பண்ணு, ஆண்டுகிட்ட நம்பிக்கையாயிரு, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருன்ட்டு ஆண்டு சொல்ல. நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள், அற்புதம்.